கடக ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும்? ஜூலை மாதம் பலன்கள் பார்க்கும் பொழுது, தனத்துக்கும் பணத்துக்கும் அதிபதியான கிரகம் சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் குருவுடன் இருக்கிறார். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். சுக்கிரன் 11வது பாவத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது பணம் வந்து சேரும், லாபம் உருவாகும், நல்ல துணியை போட்டுக்குவீங்க, நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருப்பீர்கள், ஷேவிங்கெல்லாம் பண்ணி டிப்டாப்பாக இருப்பீங்க. ஆனாலும் சூரியன் குரு 12இல் இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது இருக்கிறார். வீட்டில் கம்மியாக பேச வேண்டும். அதாவது விட்டுடலாம். கொஞ்சம் நஷ்டம் ஆகுது, இவன் பணத்தை சாப்பிட்டான், நம்ம தம்பி தான், ஆனால் விட்டுடணும். விவாதம் செய்யக்கூடாது, அல்லது பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும். குழந்தைகள், மனைவி கூட எல்லோருக்கிடையே சந்தோஷமாக சாந்தமாக பேசுங்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக வியாபாரம் நடக்கும். பணம் கொஞ்சம் டிலேயாக வரும். நாட்டில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் இந்த மாதிரி தான், பணம் கொஞ்சம் டிலேயாக வரும், ஆனால் பணம் வந்து சேரும். தன்னுடைய வயிற்றை பார்த்து கொள்ள வேண்டும். 12ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது பயம் உருவாகும். நமக்கு ஏதாவது நடந்துடுமா, நம்ம இருப்போமா, ஐயோ ஏதாவது ஒரு நோய் வந்துடுச்சா, ஏதாவது சும்மா வயிற்றுல நோதுனா கேன்சர் வந்துடுமா, இந்த மாதிரி பயங்கள் அதிகமாக உருவாகும். ரொம்ப டென்ஷன் பண்ணிக்க கூடாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். பிரச்சனை கம்மியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம். ட்ராவலில் உங்களுக்கு வந்து ப்ராப்பகண்டா செய்ய வேண்டிய வேலையை கொடுப்பாங்க. குரு சூரியன் சேர்ந்துருக்கு இல்லையா, பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். இதை போய் அங்கே போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. அந்த வேலை நீங்கள் மாஸ்டராக வேலை செய்வீர்கள். வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மனைவிகளுக்கு நல்ல காலம்பா. வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. இந்த காலேஜில் தான் சேருவேன், அந்த காலேஜில் தான் சேருவேன் என்று சொல்லி அப்பாவுக்கு வீண் செலவை கொடுக்காதீர்கள் என்று சொல்லுவேன். ஆமாம், நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, சுமாராக நல்லாவே இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு இந்த மாதம் கடுமையான மாதம். இந்த மாதம் கொஞ்சம் விவசாயத்தில் இப்படியும் அப்படியும் தான் இருக்கும். ரொம்ப லாபத்தை பார்க்க முடியாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: சூரிய காயத்ரி படிக்க வேண்டும், அல்லது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தினமும் படிக்க வேண்டும். மனதில் ஜபம் செய்ய வேண்டும். என்ன ஜபம்? நமசிவாய் 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 ஜபம் செய்ய வேண்டும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால், அல்லது சிவலிங்கத்தை நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி ஏதாவது உங்கள் ஊரில் இடம் இருந்தால், மரத்துக்கு கீழே இருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு தண்ணீரில் பாலை கலந்து, அதில் கருப்பு எள்ளை கலந்து அபிஷேகம் செய்யுங்க. அதுக்கப்புறம் சிவப்பு கலர் மலர், ரோஸ் மலர் வைத்து பகவானை பூஜை செய்யுங்கள். இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.